இந்த வீடியோல பீஸா சாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு ரெண்டு பெரிய வெங்காயம் அதை உரிச்சு இந்த சைஸ்ல கட் பண்ணிக்கிறேன். ஒரு முழு பூண்டை எடுத்து தோல் உரிச்சிட்டு 3 வரமிளகாய், 4 தக்காளி, ஒரு பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ட்வின்ஸ் கனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் எடுத்து வச்சிருந்த தக்காளி, வரமிளகா, வெள்ளைப்பூண்டு, நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து வேக வைக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். அதை எல்லாத்தையும் இதில் போட்டு வேக வைக்க போகிறேன். வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் தக்காளி மட்டும் எடுத்து அது தோலை உரிச்சுக்க போகிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வேக வச்சது எல்லாத்தையும் இதில் போட்டு அரைக்க போகிறேன். நல்லா மைய அரைச்சிக்க போகிறேன். ஒரு வெள்ளைப்பூண்டு எடுத்து தோல் உரிச்சிட்டு வெள்ளைப்பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அந்த பொடி பொடியாக நறுக்கின வெள்ளைப்பூண்டை போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். வெள்ளைப்பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச விழுது இது கூட சேர்த்துக்க போகிறேன். ஓரிகனோ ஃப்ளேவருக்கும் டேஸ்ட்டுக்கும் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த சாஸ்க்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை, நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா கொதி வரட்டும். சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பீஸா டோ ஆல்ரெடி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் 3 விதமான பீஸாவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட வீடியோவையும் ட்வின்ஸ் கனி யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன்.
ஸோ 4 வீடியோ லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்வின்ஸ் கனி யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.